அரசியல் எதிரி, கொள்கை எதிரி அப்படின்னு திமுகவையும், பாஜகவையும் தன்னுடைய அனல் பறக்கும் பேச்சின் மூலயமா புரட்டி எடுத்த விஜய் அவர்கள் போன வருஷம் நடந்த விக்கிரவாண்டி மாநாடு மாதிரி இந்த வருஷமும் என்ன பண்ணார் அப்படின்னா, அதிமுகவையும் காங்கிரஸையும் லைட்டாக டச் பண்ணிட்டு டீலில் விட்டாரு. அதே மாதிரியான கட்டுக்கடங்காத கூட்டம், தொண்டர்கள் ஆரவாரம், அனல் பறக்கும் பேச்சு அப்படின்னு தன்னுடைய வழக்கமான ஸ்டைலில் மதுரை மண்ணில் கர்ஜித்த விஜய் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களையும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் டச் பண்ணது வந்து ஒரு அரசியல் ஸ்டண்ட், ஒரு சென்டிமெண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட, ஆட்சியில பங்குன்னு சொல்ற விஜய் அவர்கள் வந்து யாரோட கூட்டணி அப்படின்னு சொல்லல, திமுக தான் எங்களுடைய பிரதான எதிரி அப்படின்னு சொல்ற விஜய் அவர்கள் வந்து தனித்து போட்டி அப்படின்னு சொல்லல. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மாநாடு வந்து இன்னொரு விக்கிரவாண்டி மாநாடு மாதிரி தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா, புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க வந்து ஏற்கனவே ஆண்ட கட்சியும் இப்போ ஆளுகின்ற கட்சியும் விமர்சிக்கிறது வந்து ஒன்றும் பெரிய புது விஷயம்லாம் கிடையாது. இப்போ இருக்கிற இளம் தலைமுறையோட ஓட்டுகளை எல்லாம் கவரணும் அப்படின்னு ஆசைப்படுற விஜய் அவர்கள் வந்து, ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களோட ஓட்டுகளை எல்லாம் கவரணும்னு ஆசைப்படுற விஜய் அவர்கள் வந்து, அரசியல் களத்தில் ஒரு மாற்று சக்தியா திகழணும்னு ஆசைப்படுற விஜய் அவர்கள் வந்து, நாம ஆட்சிக்கு வந்தா, அதாவது தாவேகா ஆட்சிக்கு வந்தா, இந்த கூட்டணி ஆட்சியில பங்கு இதெல்லாம் விட்டுறலாம், தாவேகா ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு ஏதாவது புதுசாக சொல்லியிருந்தாருன்னா, ஒருவேளை சினிமாத்தனமான அரசியல் பாணி அல்லது வழக்கமான அரசியல் பாணியை தாண்டிய ஒரு புதுவிதமான அரசியல் முன்னெடுப்பாக இது இருந்திருக்கும். ஒரே ஒரு சின்ன ஆறுதல் என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுகவுடைய தற்போதைய தலைமையை பற்றி அந்த கட்சியோட தொண்டர்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. அது ஒன்று வந்து ரொம்ப ஆச்சரியம் மட்டும் இல்லை, ஒரு தெளிவான புரிதலுடன் கூடிய ஒரு பேச்சாக இருக்குது. தேங்க்யூ.